கோல்டு ஒரு வியர்டான அசெட். எல்லா இன்வெஸ்ட்மென்ட்டும் எக்கானமி ரொம்ப நல்லா இருக்கு. வார் எதுவும் இல்லாம, பேண்டமிக்லாம் இல்லாம பீஸ்ஃபுல்லா இருந்தா ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்கும். ஆனா கோல்டு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட். உலகம் அழிய போகுது அப்படின்னா கோல்ட கையில புடிக்கவே முடியாது. இன்னும் நம்ம இந்தியன்ஸ்க்கு கோல்டு ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம குழந்தைங்கள என் தங்கம்னு சொல்றதுலேருந்து எவ்ரி இயர் நம்ம மேரேஜ் சீசனுக்கு 600 to 900 டன்ஸ் ஆஃப் கோல்டு வாங்குறோம். இது பல சின்ன கண்ட்ரீஸோட ஜிடிபியை விட அதிகம். அவ்வளோ ஏன் நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுல மொத்த உலகத்துல இருக்கிற 11% ஆஃப் கோல்ட நம்ம மட்டுமே வச்சிருக்கோம். இந்தியாவோட ரிசர்வ்ஸ் தான் இல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற கோல்டெல்லாம் மட்டுமே சேர்த்து. இது எந்த அளவுக்கு அப்படின்னா, அமெரிக்கா, ஜெர்மனி அண்ட் சுவிட்சர்லாந்து இந்த 3 கண்ட்ரியோட கோல்டு ரிசர்வை விட இந்தியாவில் வீட்டில் இருக்கிற கோல்டு ரொம்பவே அதிகம். கிரேசி ரைட்? அப்படி என்னதான் இந்த கோல்டில் யூனிக்கா இருக்கு? மக்கள் ஏன் இந்த கோல்டை இவ்வளோ நம்புறாங்க? அண்ட் இந்த கோல்டை நம்ம ஃபியூச்சருக்கு வாங்கலாமா? நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குமாங்கிறதுலேருந்து இந்த கோல்டை பல டைப்ல வாங்கலாம். ஸோ எந்த டைப் ஆஃப் கோல்டு வாங்கினா உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குங்கிற வரைக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், ஐ ஆம் விக்னேஷ். திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ். வி வேல்யூ யுவர் டைம். ஸோ ஃபர்ஸ்ட், ஏன் கோல்டு இவ்வளோ ப்ரெஷியஸா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தங்கம் அப்படிங்கிறது காலத்தால் அழியாத ஒரு பொருள். அதாவது மற்ற மெட்டல்ஸ் மாதிரி துருப்பிடிக்கிறதோ இல்லை ஹீட் பண்ணா ஆவியாவோ மாறாது. இதே ப்ராப்பர்ட்டிஸ் மற்ற மெட்டல்ஸ்க்கும் இருக்கு, சில்வர், டைமண்டுக்குலாம். ஆனால் நம்ம ஏன் தங்கத்துக்கு மட்டும் இவ்வளோ வேல்யூ தரோம் அப்படின்னா, தங்கம் ரொம்பவே ரேர். அதோட பற்றாக்குறை இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சில்வர்லாத்துக்கும் வேற சில யூஸ் கேசஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம சில்வருக்கு யூஸ் பண்றோம். ஆனா கோல்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கரன்சி மெட்டீரியலா மட்டுமே வச்சிருக்கோம். ஏன்னா கோல்டு ஒன்னு என் கழுத்துலயோ இல்ல உங்க கழுத்துலயோ தொங்கும், இல்லைன்னா லாக்கர்ல சேஃபா பூட்டி வச்சிருப்போம். ஸோ பேப்பர் கரன்சிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேக் போனா இந்த கோல்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் கோல்டோட இவ்வளோ யூனிக்னஸ்க்கும் ப்ரெஷியஸ்னஸ்க்கும் காரணமா இருக்கு. ஸோ இப்ப கோல்டு ஏன் லைன் லைட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் நிஃப்டியை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை இந்த கோல்டு மட்டும் கொடுத்துருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேக் டு 2020 போயாகணும், கொரோனா பீரியடுக்கு. இந்த டைம்ல எல்லாருமே லாக்டவுன்ல தான் இருந்தோம். ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட்ல எல்லா லாக்டவுன்லயும் பிசினஸஸ்க்கு தான் பயங்கரமா அடி வாங்கிச்சு. ஸோ இந்த பிசினஸ் எல்லாத்துக்கும் பூஸ்ட் அப் பண்ணி எக்கானமியை டெவலப் பண்றதுக்காக எல்லா கவர்மெண்ட்டும் ரொம்பவே கம்மியான வட்டிலேருந்து 0% வட்டி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது பிசினஸுக்கு ஃப்ரீயா லோன் கொடுத்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா, ஒரு பிசினஸ் ஆங்கிள் நல்லதா இருந்தாலும் ஒரு கண்ட்ரியோட எக்கானமி வைஸ்ல இது நல்லது கிடையாது. இதை நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, யூஎஸ் எக்கானமியோட எடுக்கணும். ஏன்னா யூஎஸ் டாலரும் கோல்டும் ரொம்பவே க்ளோஸ்லி டைடப்பா இருக்கும். அதாவது எப்பெல்லாம் யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகுதோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துறாங்களோ, கோல்டு பிரைஸ் இறங்கிடும். அண்ட் எப்பெல்லாம் யூஎஸ் டாலர் வீக் ஆகுதோ, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே விழுதோ, அப்பெல்லாம் கோல்டு பிரைஸ் அதிகமாகும். இது ஏன் இப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்பவுமே கோல்டு மேலே தான் போயிட்டு இருக்குமா, ஃபியூச்சருக்கு நம்பி எல்லா காசும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அங்கே நான் ஒரு பெரிய மித்தை பிரேக் பண்ணுறேன். கோல்டு எப்பவுமே மேலே போயிட்டுலாம் இருக்காது. ஈவன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட கோல்டு பிரைஸ் ரொம்பவே பயங்கரமாக ட்ராப் ஆயிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ் டாலர் ரேட் கட் ஆகிற வரைக்கும் இப்போ 2024 கோல்டு பிரைஸ் ட்ராப் தான் ஆயிட்டு இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் ரஷ்யாவும் சைனாவும் தொடர்ந்து கோல்டை வாங்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா உக்ரைன் வார்னால. ஸோ இதன் காரணமா கோல்டு பிரைஸ் கீழே விழாமல் இருந்துச்சே தவிர ஸ்டேபிளா மெயின்டைன் ஆச்சு. பட் கோல்டு பிரைஸ் எப்பவுமே மேலே போயிட்டே இல்லைங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல ப்ரூஃப் தான். அடுத்து நான் இன்னொரு மித்தையும் பிரேக் பண்றேன். கோல்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியலே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஹெட்ஜிங் மெட்டீரியலை தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ எப்பெல்லாம் ஒரு கரன்சியை அதிகமாக பிரிண்ட் பண்றாங்களோ அப்பெல்லாம் அந்த கரன்சிக்கு வேல்யூ குறையுது. அப்ப பேக் போனா இருக்கிற இந்த கோல்டு பிரைஸ் மேலே ஏறுது. அதாவது விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கோல்டு பிரைஸும் ஈக்குவலா ஏறிடுது. அப்படிங்கிறதுனால இந்த கோல்டுக்கான வேல்யூ இருந்துட்டே இருக்கு. ஸோ ஒருவேளை உங்க கண்ட்ரியில பெருசா மணி பிரிண்ட் பண்ணல அப்படின்னா கோல்டு பிரைஸ் அந்த அளவுக்கு ஏறாம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த கோல்டுங்கிறது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வெல்த்தா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்தியா திடீர்னு ஸ்ரீலங்கா மாதிரி திவால் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டாக்ஸோ எஃப்டியோ உங்களை காப்பாத்தாது. இந்த கோல்டு மட்டும் வச்சிருந்தாலே போதும், உங்களுடைய வேல்யூவை கம்ப்ளீட்டா காப்பாத்திடும். ஸோ கண்டிப்பா இந்த கோல்டை உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு போர்ஷன் நீங்க அலோகேட் பண்ணி தான் ஆகணும், நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா. ஆனா வெறும் கோல்ட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்றது என்ன கேட்டா அட்வைசபிள் கிடையாது. சரி, இப்ப நம்ம மெயின் டாபிக் உள்ள வரலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கு அண்ட் இதுல எந்த கோல்டு வாங்கினா உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, பிசிக்கல் ஜுவல்லரி கோல்டு. அதாவது நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த ஜுவல்லரி தான் வச்சிருப்போம். நீங்க நெக்லஸ், ரிங்கு எது வாங்கினாலும் இந்த ஜுவல்லரிக்குள்ள தான் வரும். இந்த ஜுவல்லரியில என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு ரேட்டோட சேர்ந்து நீங்க செய்கூலி சேதாரம் ரெண்டுமே தரணும். ஸோ இந்த மேக்கிங் சார்ஜஸ் ஜுவல்லரி டிசைன் ஏற்ற மாதிரி அதிகமாயிட்டே போகும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஜுவல்லரியை பெண்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜும் அதிகமாகும். இங்க ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா,
நீங்க இந்த செய்கூலி சேதாரத்துக்கும் சேர்த்து தான் டாக்ஸ் கட்டுறீங்க. ஸோ நார்மல் கோல்ட விட இந்த செய்கூலி சேதாரத்துக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் நீங்க கட்டுறீங்க 3 இடத்துல. அண்ட் நீங்க ஒரு ஜுவல்லரியா வாங்குறீங்க அப்படின்னா, அத கண்டிப்பா 4 பேருக்கு தெரியணும்னு பளபளன்னு இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கு நீங்க பாலிஷ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பாலிஷ்க்கும் எக்ஸ்ட்ரா காசு ஆகும். அண்ட் அந்த பாலிஷ் பண்ணும்போது உங்களுடைய கோல்ட் இன்னுமே அதிகமா வேஸ்டேஜ் ஆகும். அதுக்கும் நீங்க டாக்ஸ் பே பண்றீங்கங்கிறதுனால பயங்கரமான லாஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜுவல்லரிலாம் போட்டுட்டு போறது உங்களுடைய கோல்டுக்கு சேஃபும் கிடையாது. அண்ட் இந்த ஜுவல்லரியா நீங்க லாக்கர்ல வச்சீங்கன்னா, அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டும் கிடையாது. ஏன்னா, ஜுவல்லரி அதிகமான ஸ்பேஸ லாக்கர்ல மீட் பண்ணும். ஏன் கோல்டு காயின் தான் நான் லாக்கர்ல வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வேற. ஸோ அதுதான் நம்பர் 2. பிசிக்கல் கோல்டு, கோல்டு காயின்ஸாவும், பார்ஸாவும் வாங்குறது. இங்க உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு காயின் மேல ஜஸ்ட் அந்த கோல்ட போர் பண்ணிட்டு அத ஃப்ரீஸ் பண்ணிட்டு குடுத்துருவாங்க. ஸோ மேக்கிங் சார்ஜஸே ரொம்ப கம்மி. அண்ட் இங்க செய்கூலியும் கிடையாதுங்கிறப்ப உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா டாக்ஸும் நீங்க கட்ட தேவையில்ல. இத தவிர நீங்க ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் வைக்கும்போது, அந்த ஸ்டோரேஜ் அதிகமா ஸ்பேஸ் எடுக்காது. நெக்லஸ் மாதிரி பெண்ட் பண்ணிடலாம்னால. ஸோ ஈஸியா கம்மியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லா வகையிலுமே இந்த கோல்ட் காயின்ஸ் அண்ட் பார்ஸ் உங்களுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஆனா, இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. நெறைய பேரு நான் என்னோட பையனும், பொண்ணுக்கு கோல்ட வந்து ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஸ்டில் கோல்டு காயினாவே வாங்கி இத சேவ் பண்ணி வச்சுட்டு, எப்ப நீங்க கல்யாணம் பண்றீங்களோ அந்த டைம்ல அந்த கோல்ட வித்து அதுலேருந்து நீங்க ஜுவல்லரி வாங்கி குடுக்கலாம். ஸோ தட் லாங் டர்ம்க்கு நீங்க இன்னுமே ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. பட் சில பேருக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, எமோஷன் டூ செல் இருக்கும். அதாவது நான் வாங்கின கோல்ட எனக்கு விக்கிறதுக்கு மனசே வராது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் 3வது போர்ஷன் இருக்கு. அதுதான் கோல்டு இடிஎஃப். இந்த கோல்டு இடிஎஃப் நான் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய பொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொட்டிக்குள்ள கோல்டு காயின்ஸ் ஆட் ஆயிட்டே போகும். ஸோ எவ்ரி டைம் கோல்டு காயின் ஆட் ஆகும்போது, அந்த பொட்டியோட வேல்யூமே சேர்ந்து அதிகமாயிட்டே தான் போகும். ஏன்னா அந்த பொட்டிக்குள்ள தான் கோல்டு இருக்கு. ஸோ இந்த பொட்டி தான் இந்த இடத்துல இந்த இடிஎஃப் வேலை செய்யுது. அதாவது உங்களுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான் இந்தியா கோல்டு இடிஎஃப் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இந்த கோல்டு பேஸ்ல உங்களுக்கு பதிலா நிப்பான் இந்தியாங்கிற கம்பெனி கோல்ட வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அதுல இருக்கிற கோல்டுக்கு இவ்வளவு போர்ஷன் ஆஃப் கோல்டுக்கு இவங்க ஓனர்ன்னு சொல்லிட்டு உங்க பேர் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால நீங்க அதே அமௌண்ட் ஆஃப் கோல்ட வேற ஒரு இடத்துல இருந்து வாங்குறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க மேக்கிங் சார்ஜஸ் ரொம்பவே கம்மியா பே பண்ணா போதும். அண்ட் முக்கியமா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் தான் நீங்க காசு கட்ட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பதிலா அந்த கம்பெனியே அந்த லாக்கர்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளவு யூசஸ் இருக்கிற இந்த இடிஎஃப்ல இன்னொரு அட்வான்டேஜுமே இருக்கு. அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல எமோஷன் டு செல் இருக்காது. ஏன்னா நீங்க பிசிக்கலா அதை வச்சுக்கல அப்படிங்கிறனால நீங்க கரெக்டான டைம்ல செல் பண்ணிட்டு நீங்க அதுல ஒரு ஜுவல்லரியா வாங்கிக்கலாம் லேட்டர் பீரியட்ல. இதுல இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க மில்லிகிராம் கணக்குல கோல்டு வாங்கலாம். வெறும் 50, 100 ரூபாய்க்கு கூட நீங்க கோல்டு வாங்க முடியுங்கிறதுனால இது ரொம்பவே எஃபிஷியன்ட்டா இருக்கும் லாங் டர்முக்கு. 4வதா இருக்கிறது டிஜிட்டல் கோல்ட். இதுவும் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன இடிஎஃப் மாதிரி தான். இது மோஸ்ட்டா ஃபோன்பே, ஜிபே அண்ட் பேடிஎம் மாதிரியான இடங்கள்ல இந்த டிஜிட்டல் கோல்டு விக்கிறாங்க. இங்கேயும் அந்த கம்பெனி உங்களுக்கு பதிலா கோல்ட வாங்கி அவங்க லாக்கர்க்குள்ள வைக்கிறாங்க. ஸோ நீங்க லாக்கர் சார்ஜஸ் ரொம்பவே கம்மியா பே பண்ணா போறோம் இந்த இடத்துல. அங்க நீங்க லாக்கர் சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபண்ட் மேனேஜருக்கு சார்ஜ் பே பண்ணா போறோம். இங்க நீங்க லாக்கர் சார்ஜஸ் ரொம்ப கம்மியா பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த டிஜிட்டல் கோல்ட நீங்க வேணும்னா பிசிக்கல் டெலிவரி வாங்கிக்கலாம். உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த கோல்ட டெலிவர் பண்ணுவாங்க. பட் டெலிவர் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே அவங்க வாங்குவாங்க. நீங்க எந்த மார்க்கெட்டர் கிட்ட டிஜிட்டல் கோல்ட வாங்குறீங்களோ அவங்கள நம்பினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்னுமே பயன்படுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவங்க உங்களுடைய சார்ஜஸ் தாரி பண்ணிக்கிறாங்கன்றதுனால. அடுத்ததா இருக்கிறது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட்ஸ் மோஸ்டா சில கோல்டு மைனிங் கம்பெனிஸ வாங்குறாங்க. ஸோ கோல்டு மைனிங் பண்ணி அதுலேருந்து அந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறது மூலமா ஏர்ன் பண்ற கம்பெனிஸை மட்டும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டார்கெட் பண்றதுனால கோல்டுலேருந்து வரக்கூடிய இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு டிவிடெண்ட்ஸும் கிடைக்குங்கிறது உண்மையே ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கலாம். இங்க நீங்க இன்னொரு விஷயமே பண்ணலாம். அதாவது கோல்டு ஸ்டாக்ஸை வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைட்டன் மாதிரியான கோல்டு ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஷாப்ஸோட பேசிக் பிஸ்னஸே கோல்டை வாங்கி அதை ஒரு ஃபினிஷ் ஜுவல்லரியா பண்ணி மக்களுக்கு விற்கிறது தான். எப்பெல்லாம் கோல்டு பிரைஸ் கீழே இறங்குதோ அப்பெல்லாம் இந்த கம்பெனிஸ்க்கு அதிகமான ப்ராஃபிட் வரும். ஏன்னா மக்கள் அதிகமாக கோல்டை வாங்குவாங்கங்கிறதுனால. அதே இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கம்பெனியுமே இருக்கு. அதாவது கோல்டு ஃபைனான்ஸ் பண்ற கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மணப்புரம், முத்தூட் ஃபைனான்ஸ் மாதிரியான கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் எப்பவுமே கோல்டை வாங்கிட்டு அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 ருபீஸ்க்கு இன்னைக்கு கோல்டு ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு 4000 ருபீஸ் வரைக்கும் தான் லோன் கொடுத்துருப்பாங்க. பட் நாளைக்கு அந்த கோல்டோட பிரைஸ் 7000 ருபீஸ்க்கு ஏறிடுச்சு அப்படின்னா 2000 ருபீஸ் அவங்க கொடுத்த காசை விட அதிகமாக அவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அந்த கஸ்டமர் காசை பே பண்ணலனா கூட அவங்க ஆக்சுவலா ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டு ஃபைனான்ஸ் பண்ற கம்பெனிஸும் கோல்டை விற்கிற கம்பெனிஸையும் வாங்குறது மூலமா நீங்க கோல்ட்ல ஒரு ட்ரேடிங் கூட பண்ணலாம். ஃபைனலி இவங்க தான் முக்கியமான பிளேயர், சாவரின் கோல்டு பாண்ட்ஸ். ஸோ இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்ங்கிறது நம்ம கவர்மெண்டால இஷ்யூ பண்ணப்பட்ட ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். இங்க எந்த கோல்டுமே உங்களுக்கு வாங்க மாட்டாங்க. இன்ஸ்டன்ட் கோல்டுக்கு இன்னைக்கு பிரைஸுக்கு அந்த பேப்பரை நீங்க கணக்கு பண்ணிக்கணும்.
அண்ட் கவர்மெண்ட் என்ன ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த கோல்டு பிரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு போகுதோ, அதே ரூபாவ நாங்க உங்களுக்கு இந்த பாண்ட் மூலமா குடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிளா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ரூ. 5,000 கோல்ட வாங்குறீங்க. அந்த பேப்பர வாங்கிக்கிறீங்க. நாளைக்கு அது ரூ. 8,000 போகுதுன்னா, அதே ரூ. 8,000 நான் உங்கள்ட்ட திருப்பி வாங்கிப்பேன். பட் இங்க ஒரு கேட்ச் இருக்கு. 8 இயர்ஸ்க்கான லாக்கிங் பீரியட் இருக்கு. ஆனா இந்த 8 இயர்ஸ்க்கு உங்களுக்கு 2% எக்ஸ்ட்ரா வட்டியுமே கவர்மெண்ட் தருவாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இத நீங்க வேணும்னா கொலாட்ரல் அதாவது அடகுன்னு வச்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நீங்க கோல்டு மாரி இத யூஸ் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸுமே போட மாட்டாங்க. ஸோ நீங்க கோல்ட வித்தீங்க அப்படின்னா, அதுக்கான டாக்ஸ் கூட இங்க வராது. ஸோ எல்லா வகையிலயுமே பார்க்கும்போது, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் ரொம்பவே அட்வான்டேஜஸான விஷயமா தெரியும். ஆனா இங்க பிரச்சனைன்னா, நீங்க இத மிடில்ல வித்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் சொல்றத நம்பி நீங்க இந்த பேப்பர வாங்குறீங்க. ஒருவேளை இந்தியன் கவர்மெண்ட்டே அவ்வளோ எஃபிஷியன்ட்டா இல்லாம லாஸ்ல போயிருச்சு, ஸ்ரீலங்கா மாரி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பேப்பர் வெறும் பேப்பர் தான். ஒரு பிசிக்கல் கோல்டுக்கு இருக்கிற ஆக்சுவல் வெயிட்டேஜ் எந்த ஒரு டிஜிட்டல் கோல்டாலயும் குடுக்க முடியாதுங்கிறதுனால, நான் இத பெருசா கன்சிடர் பண்ணல. இத வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். இன்னொன்னும் சொல்றாங்க, ஒருவேளை இது கவர்மெண்ட்க்கு ரொம்ப லாஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ குடுக்கறத சீக்கிரமா நிறுத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிறதுனால, நான் பெருசா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் பக்கம் போறது கிடையாது. ஸோ இதுல நான் எத யூஸ் பண்றேன் அப்படின்னா, மோஸ்ட்டா என்னுடைய 60% ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பிசிக்கல் கோல்டா, காயின்ஸ் அண்ட் பார்ஸா வாங்குறேன். அண்ட் அனதர் 40% ஆஃப் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட கோல்ட் இடிஎஃப்ல வச்சிருக்கேன். ஸோ எப்பல்லாம் கோல்டுல இடிஎஃப்லயும், பிசிக்கல்ல காயின்ஸ் அண்ட் பார்ஸ்லயும் சான்ஸ் கிடைக்குதோ, நான் அப்பல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல எது பெட்டரா இருக்குங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இட்னஸ்.